ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg ஸ்பாஞ்ச் கேக்குக்கான மெஷர்மெண்ட் தான். ஆல்ரெடி நான் 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் போட்டிருப்பேன். அதோட டபுள் மடங்கு தான் இது. ஆனால் அதில் வாய்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நான் இப்போ கிளியராக இதில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு க்ளீனான பவுலில் வந்து 1 கப் மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். இது கூட நான் வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன்லேயும் ஆஃப் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா பேக்கிங் சோடா வந்து நீங்கள் நல்லா எக் பீட் பண்ணிட்டீங்கன்னா பேக்கிங் சோடா தேவைப்படாது. ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஹைட் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் பேக்கிங் சோடா கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். நான் எப்போவுமே பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். சுகரை வந்து பவுட்ரு பண்ணி அதை வந்து 1 கப் நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. நான் யூஸ் பண்ணுற டின் சைஸ் வந்து 5 1/2. ஆக்சுவலி நான் இது 6 இன்ச்சுன்னு தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து 5 1/2 இருந்து இதோட ஹைட் வந்து 3 இன்ச். அதில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். என்னோட க்ளீனான பவுலில் வந்து எந்த தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எக்கை பீட் பண்ணும்போது தண்ணி இருந்ததுன்னா அது வந்து நல்லா பொங்கி வராது உங்களுக்கு. அதனால் நல்ல க்ளீனான பவுலில் வந்து 4 எக்கை வந்து நான் உடச்சி எடுத்துக்கிறேன். எக்கும் வந்து நல்ல குவாலிட்டியான எக் வாங்கிக்கோங்க. கிடைக்கலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அது கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்கை பீட் பண்ணும்போது வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட எக்கை பீட் பண்ணும்போது நல்லா அதை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா பொங்கி கொண்டு வரதுக்கும் இந்த சால்ட் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். எக் இப்படி உடஞ்சிருக்கிறதே அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். நல்ல எக் வந்து அந்த மஞ்சள் கரு போடும்போது அப்படி திக்காக நிற்கும் உங்களுக்கு. அதனால் நான் வந்து எப்பவுமே சால்ட்டை வந்து மறக்காமல் ஆட் பண்ணுவேன். இது கூட வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து அந்த நான் யூஸ் பண்ணுற அந்த பாட்டில் மூடிக்கு 3 மூடி எடுத்துருக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 1/2 மூடி எடுத்துருக்கேன். அது சின்ன மூடி. அதுவே டீஸ்பூனில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 1/2 டீஸ்பூனும் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூனும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்கோட ஸ்மெல்லை வந்து வராமல் தடுக்கும். உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வெறும் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அது அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எக்கை பீட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் எக்கு, வெண்ணிலா எசன்ஸ், உப்பு எல்லாமே போட்டு பீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பவுடர் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணி எடுக்கிறேன். இல்லைன்னா எல்லா பக்கமும் தெரிக்கும். 1 kg கேக்குக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுக்கும்போது எக்கை பீட் பண்ணி எடுக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த எக் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகுது. அதாவது ஃபஸ்ட் ரொம்ப லிக்யூடாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக திக்காகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியமாக திக்காகும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா திக்காகி வரும். உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஒவ்வொன்றா காட்டியிருப்பேன். ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட். ஒரு கேக் செய்கிறோன்னா அதோட பேஸ் வந்து இந்த ஸ்பாஞ்ச் தான். இந்த ஸ்பாஞ்ச் பெர்ஃபெக்டாக வந்தால் மட்டும்தான் அந்த கேக் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதில் தான் உங்கள் ஸ்பாஞ்சு வந்து நல்லா வரும். எப்போவுமே எக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பக்குவத்தில் கரெக்டாக பீட் பண்ணி எடுக்கலைன்னா உங்கள் கேக் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது நல்லா வராது. அதுக்கப்புறம் ஓவர் மிக்சிங்குமே உங்கள் கேக்கை வந்து ஹைட்டு குறைச்சி கல் மாதிரி ரப்பர் மாதிரி ஆக்கி கொடுத்துரும். அதனால் வந்து கேக் செய்யும்போது வந்து இந்த எக்கை பீட் பண்ணுறதும் மிக்சிங் இந்த ரெண்டும் தான் இதில் இருக்கிற கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 7 மினிட்ஸ் நான் பீட் பண்ணதுக்கப்புறம் கிடச்ச திக்னஸ். இதுக்கப்புறமும் நான் வந்து இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கலாம். பட் நான் இதுக்கப்புறமே இன்னும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணுவேன். அப்போ அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்படி கிடைக்கிறதா வந்து கரெக்டான ஸ்டேஜ். கரெக்டாக கிட்டத்தட்ட எனக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் 10 மினிட்ஸ் கரெக்டாக அதாவது லோலேருந்து ஹை ஸ்பீடுக்கு போயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹை ஸ்பீடில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சதான் இது. இப்போது இந்த பேட்டரோட வந்து நான் 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். டோட்டலாக வந்து நான் 1/2 கப் எடுப்பேன் லிக்யூடு வந்து. அதில் வந்து 1/4 கப் ஆயிலும் 1/4 கப் மில்க்கும் எடுத்துருக்கேன். ஆயிலை ஊற்றி அதை வந்து 1 நிமிஷம் லோ ஸ்பீடில் வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பவுமே ஆயில் வந்து கீழ்ப்பக்கமாக தங்கம் ஊற்றணும் உடனே இந்த பேட்டரோட இதில். அதனால் நம்ம வந்து அந்த பீட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம பீட் பண்ணும்போது உங்களுக்கு மிக்சிங் கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் கையால் அந்த மிக்சிங் கொடுக்கும்போது நிறைய டைம் வந்து ஓவர் மிக்சிங் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது அடியிலையும்
படிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பீட்டரை வச்சு நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சல்லடையிலே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சலித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவர் மிக்ஸ் ஆகாமல் நீங்கள் நல்லா எக்கை பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக வந்து அது வந்து மிங்கிளாகி உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஓவர் மிக்ஸ் வந்து நடக்கும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து 3 டைமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அது கூட அப்பப்போ மில்க்குமே அந்த 2 டைமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆயிரும். நான் வந்து ஆல்ரெடி ஓவனை வந்து ப்ரீ ஹீட் கொடுத்துட்டேன். நான் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் கொடுத்துருந்தேன். கரெக்டாக நான் வந்து எப்போ கொடுத்தேன்னா அந்த டின்னுக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டோம்லே அப்போ தான் கொடுத்தேன். நான் கிட்டத்தட்ட அதிலேருந்து எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆயிருந்துச்சு. அதனால் வந்து நான் அந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். மேல் ராடும் கீழ் ராடும் ஆனில் வச்சு கொடுத்துக்கிட்டேன். என்னோடய ஓடிஜியில் வந்து ஃபேன் மோட் கிடையாது. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து டின்னுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இது வந்து இந்த டின்னோட சைஸ் வந்து 7.5 இன்ச்சு. ஆக்சுவலி 8 இன்ச்சுன்னு நான் வாங்கினது வந்து எனக்கு 1/2 இன்ச்சு கம்மியாக வந்து 7.5 இன்ச்சு. ஹைட் வந்து 3 இன்ச்சு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது 5.5 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து 1 kg இதுக்கான டின் சைஸு 8 இன்ச்சு வரும். ஆனால் என்னோடய டின் வந்து 7.5 தான் இருந்துச்சு நான் மெஷர் பண்ணும்போது. இப்போ நான் அந்த பேட்டரை ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் 3 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 3/4 அந்த டின்னில் வந்து என்னோடய பேட்ரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பொங்கி வரும். இதுக்கப்புறம் அந்த 3 இன்ச் வரைக்கும் வந்து என்னோடய ஹைட் வரும். இதுக்கு மேலே பொங்காது. இவ்வளோ தான் ஹைட் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் பீட் பண்ணதே நல்ல கேக் வந்து நல்லா ஹைட்டு கொடுத்துருச்சு. பீட் பண்ணி இருக்கிறதே 3/4 வந்து எனக்கு ஹைட் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் எனக்கு ஹைட் கொடுக்கும் இந்த கேக் வந்து என்னோடய பேட்டர் வந்து. இப்போ வந்து நமக்கு டின்னை வந்து ஓடிஜியை செட் பண்ணிடலாம். டைமிங் வந்து நான் வந்து 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ராட் வந்து 2 ராடும் ஆனில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கேக்கில் வந்து 2 லைன் இருக்கும். அதாவது மேல் பக்கம் வந்து கரிஞ்சு இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா என்னோடய ராடு பக்கத்தில் வந்து மேலோட ராடு பக்கத்தில் வந்து என்னோடய கேக் டின் இருக்குது. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஒட்டி இருக்கிறதுனால அது இருக்கும். அது வந்து எந்த இதுலேயுமே உங்கள் கேக்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம மேல் லேயரை வந்து கட் பண்ணிடுவோம். அதனால் இது வந்து எந்த தெரியுதா உங்களுக்கு? அந்த 2 ராடும் பக்கத்தில் இருந்ததால் இந்த மாதிரி கருப்பாக விழுந்துருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படியும் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. கேக்கு வந்து இது பண்ண போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டீ கேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள், அந்த உங்களோட கீழ்ப்பக்க ரேக் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருங்க. அப்போ இந்த மாதிரி மேலே விழாது, கருப்பாக விழாது. கேக்கை வந்து டின்னிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கூல்டவுன் பண்ண விடுவோம். ஏன்னா உடனே இதை பண்ணணும், இல்லைன்னா கீழ்ப்பக்க போர்ஷன் வந்து உங்களுக்கு நீர்த்து போய் இருக்கும். அதாவது அந்த வேர்வை மாதிரி அதில் பட்டு நீர்த்து போய் இருக்கும். அந்த பேப்பரையும் எடுத்துருங்க, பார்ச்மெண்ட் பேப்பரையும். அப்போ தான் கேக் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சொதனி இருக்கும். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. லைட்டாக தான் டச் பண்ணுறேன். எந்தளவுக்கு சாஃப்ட்